Hey guys, this is Priyanka from Vallavar Vasigar Vettam. ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷோட ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் வந்து 10 கொஷின்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே 10 கொஷின்ஸ். ஸோ அந்த கொஷின்ஸ் கிடையாது. ஸோ ரிமைனிங் 10 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 10 to 20 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் see the question. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். as well as நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. எஸ், கொஷின் நம்பர் 1. In book 9, what key argument does Eve use to persuade Adam to let her work apart from him? So book 9. So book 9 obviously Paradise Lost book 9 ஓட கொஷின் தான் இது. ஸோ Paradise Lost புக் 9 ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இது எது சம்மந்தமான கான்செப்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆடம் அண்ட் ஈவ் ஆர் இன் பேரடைஸ். ஸோ ஆடம், ஈவ், சாட்டன் எல்லாமே ஆக்சுவலி இந்த ஒர்க்கில் வந்து இன்க்ளூடாக இருப்பாங்க. ஸோ ஆடம் அண்ட் ஈவ் ரெண்டு பேருமே பேரடைஸில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி ட்ரீ ஆஃப் நாலேஜ், ஸோ ஃபர்பிட்டன் ஃப்ரூட் வந்து சாப்பிடக்கூடாது. பட் சாட்டன் வந்து சர்பெண்ட் வடிவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஈவுக்கு வந்து ஆக்சுவலி அந்த ஃப்ரூட்டை வந்து கொடுத்துருவாங்க, ஃபர்பிட்டன் ஃப்ரூட்டை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஈவ் வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு எல்லா சென்சஸ் ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஆடம் அண்ட் ஈவ் ரெண்டு பேருமே வந்து ட்ரெஸ் இல்லாமல் தேல் பி வெரி நியூட் ஆக்சுவலி இந்த கான்செப்டில். ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாலேஜ் எதுவுமே தெரியாது, இன்டெலிஜென்ஸ் எதுவுமே தெரியாது. அவங்க நார்மலி அவங்க ரெண்டு பேரோட லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருந்தாங்க பேரடைஸில். ஸோ அதுக்கப்புறம் சாட்டன் வந்து அந்த ஃப்ரூட் கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஈவுக்கு வந்து என்ன சொல்கிறது, வேர்ல்டில் எப்படியெல்லாம் இருக்கணும், பேரடைஸில் எப்படி இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடமும் ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஃபர்பிட்டன் ஃப்ரூட்டை வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் அ கான்செப்ட். ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா புக் 9, what key argument does Eve use to persuade Adam to let her work apart from him? ஆக்சுவலி ஆடம் அண்ட் ஈவ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது ஆக்சுவலி பேரடைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஈவ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே செப்பரேட்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். என்றைக்குமே வந்து ஒரே இடத்துல வேலை செஞ்சிட்ருந்தோம் அப்படின்னா அந்த ஒர்க்கே முடியாது. அதுவே ரெண்டு பேர் வந்து செப்பரேஷனாக டிவைட் பண்ணி ரெண்டு இடத்த டிவைட் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி அண்ட் ஆல்சோ இட் வில் பி வெரி குயிக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் முடிக்க முடியும். அதனால தான் பார்த்திங்கன்னா ஈவ் வந்து இதில் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா ஆடம்கிட்ட வந்து இந்த மாதிரி செப்பரேஷன் நமக்கு வேணும். ஸோ செப்பரேஷன் இருந்தால் மட்டும் தான் நம்ம சீக்கிரம் குயிக்லி நம்ம ஒர்க் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈவ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் திஸ். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா த ரேப் ஆஃப் லாக் Pope Stone throughout the poem can best be described as. So the rape of Locke. So the rape of Locke வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் போப் எழுதின ஒர்க். ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் 1712. ஸோ 1712 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1712 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபைனல் வெர்ஷன் 1714 அப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இட் ஹாஸ் 5 cantos ஆக்சுவலி. இட் இஸ் அ மாக் எபிக் போயம். ஸோ த ரேப் ஆஃப் லாக் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மாக் எபிக் போயம், இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹீரோயிக் காமிக்கல் போயம் அப்படின்னு சொல்லி. இட் இஸ் அ கிராண்ட் ஸ்டைல் ஆஃப் கிளாசிக்கல் எபிக் டு டெல் அ ட்ரைவல் ஸ்டோரி. ஸோ இந்த ஒர்க்கில் இந்த போயமில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் பீட்டர், த பேரன், அரபெல்லா, ஃபர்மர், பெலண்டா. ஸோ பெலண்டாவோட லாக் பற்றின ஹேர்லாக் பற்றின கான்செப்ட் தான் ஆக்சுவலி இதில் போகும். இட் இஸ் அ இங்கிலீஷ் ஹை சொசைட்டி உள்ள பீப்புள்ஸை பற்றி தான் வந்து பேசப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த கொஷனில் வந்து பாருங்கள், போப் ஸ்டோன் த்ரூ த போயம் கேன் பெஸ்ட் பி டிஸ்கிரைப்ட் ஆஸ். ஸோ எதை பெஸ்ட் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா லைட் பிளேஃபுல் மாக்கரி மிக்ஸ்டு வித் ஜென்யூன் அட்மிரேஷன். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா light playful mockery mixed with genuine admiration is nothing but. ஸோ என்னதான் வந்து சட்டையர்ஸ் இதில் சொன்னாலுமே இட் இஸ் ஆக்சுவலி இந்த ஒர்க்கில் வந்து ஃபேஷனபிள் சொசைட்டி பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேசப்பட்டிருக்கும். ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா போப் வந்து பெலண்டாவோட பியூட்டி வந்து அட்மையர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆஸ் வெல் ஆஸ் சார்ம் ஆஃப் த சோஷியல் வேர்ல்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லைட் அண்ட் பிளேஃபுல் மாக்கரி மிக்ஸ்டு வித் ஜென்யூன் அட்மிரேஷன் அப்படின்றது சொல்லலாம்.
So third question. In elegy written in a country churchyard, the paths of glory led but to grave means. Actually, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின். ஸோ லெட்ஸ் see it. The paths of glory led but to the grave means dash. ஸோ இந்த ஒர்க் வந்து யார் எழுதுனா தாமஸ் கிரேவ் எழுதுனது. இட் இஸ் பப்ளிஷ்ட் இன் 1751. இட் இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் வாட் கிரேவ்யார்ட் போயம். ஆக்சுவலி இது ஒரு கிரேவ்யார்ட் போயம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது எப்படி தெரியுமாங்க மேம் இருக்கும், நம்ம தாமஸ் கிரேவ் வந்து பார்த்திங்கன்னா எலஜி ரிட்டன் ஆன் கண்ட்ரி சர்ச்யார்ட் இந்த ஒர்க் எழுதுறதுக்கு முக்கியமான ரீசனே பார்த்திங்கன்னா அவங்க மதரோட பரீட் அந்த கல்லறை. ஓகேங்களா. ஆக்சுவலி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் கிரே என்ன பண்ணியிருப்பார்னா தன்னோட அம்மாவோட கல்லறைக்கு வந்து ஆக்சுவலி போயிருப்பாங்க. ஸோ தன்னோட மதரோட கல்லறை எங்கே இருக்குது, கிரேவியார்டு எங்கே இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் இன் சர்ச்யார்ட் இன் ஸ்டோக் போகெஸ், POGES போகெஸ் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ அந்த ஸ்டோக் போகெஸ் எங்கே இருக்குன்னா பக்கிங்ஹாம்ஷயர் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ அங்கே வந்து தாமஸ் கிரே வந்து தன்னோட மதரோட கிரேவியார்டுக்கு வந்து ஆக்சுவலி ஹி விசிட். ஸோ அங்கே விசிட் பண்ணுவார் ரெகுலர்லி. ஹி விசிட் ஹிஸ் மதர்ஸ் கிரேவ்யார்ட். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிருப்பார். ஸோ அதனால் என்ன ஒரு கான்செப்ட் வரும்னா, ஓகே நம்ம ஒரு கிரேவ்யார்ட் பற்றி எழுதுவோம், கிரேவ்யார்ட் பற்றி ஒரு போயமாக எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். ஆஸ் வெல் அஸ் இந்த போயமில் வந்து மோஸ்ட் ஆஃப் இதை பற்றி சொல்லுது அப்படின்னா டெத் அப்படிங்கிறது இட் கம்ஸ் எவ்ரி ஒன், ரிச் ஆர் புவர். ஸோ ரிச்சாக இருந்தாலும் சரி புவராக இருந்தாலும் சரி யாருக்கு வேணாலும் வரும். ஓகேங்களா. ஸோ டேலண்டட் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஆம்பிஷியஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, இல்லை பாவர்ட்டி பீப்புளாக இருந்தாலும் சரி, யாருக்கு இருந்தாலுமே அந்த டெத் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த போயமில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த போயம் லைன் த பாத்ஸ் ஆஃப் க்ளோரி லேட் பட் டு த கிரேவ் அப்படின்ற ஒரு போயம் லைனில் வந்து இதை பற்றி குறிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் த மோஸ்ட் க்ளோரியஸ் அச்சீவ்மெண்ட். So most glorious achievement, the path of glory led but to the grave. அப்படின்னா என்ன தான் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணாலும், என்ன தான் நீங்கள் கிங் ஆகட்டும், வாரியர் ஆகட்டும், இல்லை போயட் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, கிரேட்டான ஒரு பீப்புளாக இருந்தாலும் சரி, டெத்துக்கு வந்து எல்லாருமே அது சமம்தான். என்ன தான் நீ வந்து பெரிய பெரிய ஆளாக இருந்தாலும் நீ ஒரு நாள் என்ன ஆக போகிற, கல்லறைக்கு தான் போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஷின். By the end of the Gulliver's attitude towards his fellow human is disgust and misanthropy. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா கலீவர்ஸ் ட்ராவல். ஸோ யார் எழுதுனா நம்ம ஜோனத்தான் ஷிஃப்ட் எழுதின ஒர்க் இது. ஸோ மொத்தம் 4 வாயேஜ் ஆக்சுவலி இதில் வந்து போவாங்க. ஸோ மொத்தம் 4 வாயேஜ் வந்து போவாங்க. ஸோ அந்த 4 வாயேஜுங்கிறது என்னன்றது இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் லில்லிபுட். ஸோ பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா லில்லிபுட். ஸோ லில்லிபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலிவர் வந்து ஷிப் ரெக் ஆகி அந்த ஐலாண்டில் போய் ஸ்டக் ஆகிடுவார். ஸோ அந்த லில்லிபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லில்லிபுட்டியன்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா அபவுட் 6 inches டால். ஸோ டைனி பீப்புளாக தான், சின்னதாக தான், குள்ளமாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் அந்த லில்லிபுட்டில் வந்து சர்வைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தேர் ஆல் கால்ட் அஸ் லில்லிபுட்டியன்ஸ். ஆக்சுவலி அவங்களாம் ரொம்ப பிட்டியாக இருப்பாங்க, ப்ரைட்ஃபுல்லாக இருப்பாங்க, அண்ட் ஆல்சோ அப்ஜஸ்ட் வித் ட்ரைவல் டிஸ்பியூட்ஸ் லைக் வாட் பிக் இண்டியன்ஸ் வெர்சஸ் லிட்டில் இண்டியன்ஸ் மாதிரியே இருப்பாங்க. ஓகேங்களா. இண்டியன்ஸ் மாதிரி தான் அவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் உருவமாக இருக்கும், பட் ஷார்ட்டாக இருப்பாங்க. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்டிக் நாக் அப்படின்ற இடத்துல போய் ஸ்டக் ஆகிப்பார். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அபவுட் 60 feet டால் உள்ள மக்கள், ஜெயின்ஸ், பெரிய பெரிய ஜெயின்ட்டாக தான் ஆக்சுவலி அங்கே இருப்பாங்க. 60 feet டால் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பொலிட்டீஷியன்ஸு, ப்ரூடல், கரெக்ட் இது எல்லாமே அங்கே நடக்கும். ஸோ கலிவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன ஃபீல் பண்ணுவார்னா ரொம்ப வல்னரபிளாக ஃபீல் பண்ணுவார். ஆஸ் ஆல்சோ ரொம்ப ஸ்மாலாக இருப்பார். ஏன்னா அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் பெருசாக இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு என்னவா இருக்குது அங்கே, ஹீ ஃபீல்ஸ் வெரி ஸ்மால். ஸோ தட் இஸ் அ செகண்ட் திங். தேர்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா லப்பூட்டா. ஸோ லப்பூட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா
அங்கே போய்டும். ஆக்சுவலி லப்புட்டாவில் வந்து இட் இஸ் அ ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் ஆஃப் சயின்டிஸ்ட் அண்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ். ஸோ அது ஃப்ளோட்டிங் ஐலாண்டு மாதிரி இருக்கும். ஸோ கீழேயும் இருக்காது மேலேயும் இருக்காது. இட் இஸ் அ ஃப்ளோட்டிங். ஸோ மிதந்துக்கிட்டே இருக்கும் அந்த லப்புட்டா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா லப்புட்டா கீழே வந்து 3 ஐலாண்ட் வந்து விசிட் பண்ணியிருப்பாரு. ஸோ வாட் இஸ் இட் வி கேன் சி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லப்புட்டாக்கு அப்புறம் ஆக்சுவலி லப்புட்டாக்கு பிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு வந்து இருக்கும். ஸோ அந்த லேண்டு நேம் என்னென்னா பால்னி பார்பி அப்படின்ற லேண்டு வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வந்து போவார். ஸோ அது என்ன இடம் வந்து பார்த்திங்கன்னா க்ளுப் டப் ட்ரிப் அப்படின்ற இடத்துல அப்படின்ற இடத்துக்கு வந்து போவார். ஸோ அந்த இடத்துல வந்து கோஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. ஸோ பாஸ்ட் கோஸ்ட், ஸோ பழைய ஆன்மாக்கள்லாம் அந்த இடத்துல வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இந்த இடத்துக்கு போவார்னா லுக் நாக் அப்படின்ற இடத்துல இட் இஸ் எ இம்மார்டல். ஓகேங்களா, வித் இம்மார்டல் பட் மிசரபிள் பீப்புள். ஸோ மிசரபிள் பீப்புள் தான் அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த பீப்புளை வந்து என்னான்னு கூப்பிடுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரல் பிரக்ஸ் அப்படின்ற நேம் வச்சு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து தேர்ட் அப்படின்னா லப்புட்டா அப்படிங்கிறது மட்டும் நினைக்கக்கூடாது. லப்புட்டா கீழே 3 ஐலாண்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஐ மீன் கீழே பிலோ ஆஃப் த லப்புட்டா. ஸோ பல்னி பார்பி, க்ளப் டப் ட்ரிப் ஆஸ் வெல் ஆஸ் லுக்னாக். ஸோ ஃபோர்த் எந்த இடத்துக்கு வந்து போவாங்க பார்த்தீங்கன்னா ஹியூம் ஹிம்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் யாஹூஸ். ஸோ யாஹூஸ் பீப்புள் இருப்பாங்க. இட் இஸ் அ பார்ட் 4. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி வந்து அந்த யாஹூஸ் பீப்புளெலாம் எப்படி இருப்பாங்கன்னா மனுஷனோட தலை மட்டும் ஹார்ஸ் தலையாக இருக்கும். அது கீழே இருக்கிறதால நம்மளோட உடம்பு மாதிரியே இருக்கும். மனிதர்கள் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் உடம்பு இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸோட ஹெட் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதோட வந்து நம்ம கலிவர்ஸ் ட்ராவல் வந்து எண்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ ஃபைனலி என்ன ஆகும், எண்ட் ஆஃப் த எண்ட் ஆஃப் த ஒர்க் வந்து என்ன ஆகும், இந்த புக்கில் என்ன ஆகும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து எதுவுமே பிடிக்காமல் போயிடும். ஓகேங்களா, ஸோ ஹியூமன்ஸு எதுவுமே அவருக்கு பிடிக்காமல் போயிடும். ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஃபேமிலி கூட இருந்திருப்பார். அண்ட் ஆல்சோ செமி ஐசோலேஷனாக இருந்திருப்பார். ஸோ செமி ஐசோலேஷன் இஸ் நத்திங் பட் பாதி தனிமையாகவும் பாதி வந்து ஃபேமிலியோடு கழிக்கிற மாதிரி லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 4 இடத்தோட பயணம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தாக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா by the end of the book Gulliver's attitude towards his fellow human is disguised. ஸோ ரொம்ப டிஸ்கைஸ்டாக இருப்பார். ஸோ ஹியூமன்ஸை பற்றி ரொம்ப டிஸ்கைஸ்டாக நினைப்பார். அண்ட் ஆல்சோ மிஸ் ஆண்ட்ரோபி. ஸோ மிஸ் ஆண்ட்ரோபி இஸ் நத்திங் பை கொஞ்சம் அருவருப்பாக வந்து நினைக்க ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So fifth question, Crusoe interprets his survival on the island primarily as. So Crusoe, Robinson Crusoe வந்து பார்த்தீங்கன்னா அவரோட actually he interprets his survival on the island primarily as a sign of God providence. So Robinson Crusoe வந்து பார்த்தீங்கன்னா Robinson Crusoe. So Robinson Crusoe, Danny Defoeயோட Robinson Crusoe, it was written in 1719. ராபின்சன் க்ரூஸோ வந்து பார்த்திங்கன்னா மெனி ஷிப்ரெக் ஆக்சுவலி போயிருக்காரு. ஐ மீன் ஷிப்பில் வந்து பயணம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நிறைய ஷிப்ரெக் வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ என்னோட வாழ்க்கையில் வந்து நிறைய ஷிப்ரெக் அப்படின்ற விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஷிப்ரெக்னால என்ன நினச்சிருக்காருன்னு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து நம்மளை சர்வைவ் பண்ணுறாரு. ஸோ நம்ம என்ன தான் ஷிப்ரெக்கில் வந்து மாட்டிக்கிட்டாலும் கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, நம்மளை வந்து சர்வைவ் பண்ணி நம்மளை வந்து இந்த இடத்துல வச்சுருக்காரு அப்படின்ற கான்செப்ட் வந்து ராபின்சன் க்ரூஸோவுக்கு இருந்திருக்கு. ஆக்சுவலி ராபின்சன் க்ரூஸோவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் கிடச்சிருப்பாரு. ஸோ ஹீஸ் அ ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே எப்படிப்பட்ட கேரக்டர்னா ஹீஸ் அ கேனிபல். ஸோ கேனிபல் இஸ் நத்திங் பட் மனுஷங்களை தின்றவங்க. ஓகேங்களா, ஸோ மனுஷங்களை வந்து கில் பண்ணி அவங்கள வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்ற ஒரு கேரக்டர்ஸ் தான் கேனிபல்ஸ். ஸோ இந்த கேனிபல்ஸோட இனத்தை சேர்ந்தவங்க அந்த ஃப்ரைடே. பட் ராபின்சன் க்ரூஸோ என்ன பண்ணுவார்னா ஃபைனலி ஸோ ஃப்ரைடே வந்து தன்னோட மனுஷங்களை மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து மாற்றிடுவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ 6th one, assertion reasoning. Assertion A, the subtle, the mistakes of a knight refers only to Marlowe mistaking the horse of an inn. Reason R, Marlowe mistake causes most of the comic action in the play. ஸோ இந்த ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா She Sues to Conquer in 1773. ஸோ இந்த ஒர்க்கில் வந்து அசர்ஷன் ரீசன் அப்படின்ற கொஷின் வந்து நான் கேட்டிருக்கேன். ஸோ அசர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா the subtle, the mistake of a knight refers only to Marlowe mistaking the house of an inn. ஸோ reason,
Marlowe mistake causes most of the comic action in the play. So answer is B. Both A and R are true, but R is not the correct explanation of A. ஸோ எதனால் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இட் இஸ் ஃபுல் ஆஃப் டோனிஸ் ப்ராங்க். ஓகேங்களா, இந்த மிஸ்டேக் எதனால் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இட் இஸ் அ ஃபுல் ஆஃப் டோனிஸ் ப்ராங்க். ஸோ மார்லோ மிஸ்டேக்கனிங் கேட் ஐடென்டிஃபை இட். ஓகேங்களா, அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்டில் வந்து த மிஸ்டேக்ஸ் ஆஃப் நைட் அப்படிங்கிறது வராது. ஆக்சுவலி அசர்ஷன் இஸ் கரெக்ட், ரீசனிங் இஸ் ஆல்சோ கரெக்ட், பட் ரீசனை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஏக்கு வந்து கொடுத்துருக்காது. ஏன்னா வந்து என்ன மிஸ்டேக் இதில் வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சப்டில் ஆக்சுவலி ரெஃபர்ஸ் டு செவரல் மிஸ்டேக். ஸோ லைக் டோனிஸ் ப்ராங்க், மார்லவ் மிஸ்டேக்கனிங், கேட் ஐடென்டிஃபை பற்றி தான் மிஸ்டேக் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 7th one. ஆண்டனி, கிளியோபட்ரா, வெண்டினன்ஸ், ஆக்டேவியா, சேர்மன், ஐரஸ். ஸோ இதெல்லாம் எந்த ஒர்க்கில் வர கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃபார் லவ். ஸோ ஆல் ஃபார் லவ் வர கொஷின். ஸோ ஆல் ஃபார் லவ் வந்து பார்த்தீங்கன்னா 1677 வந்து ட்ரைடன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. இட் இஸ் அ ட்ராஜிக் லவ் ஸ்டோரி ஆஃப் ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா. ஸோ ஓகே, ஸோ ஆண்டனி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ ட்ராஜிக் ஹீரோ டான் பிட்வீன் லவ் அண்ட் டியூட்டி. கிளியோபட்ரா, குவீன் ஆஃப் எஜிப்ட், லவ்ஸ் ஆண்டனி. வெண்டினஸ், ஸோ வெண்டியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனிஸ் ரோமன் ஃப்ரெண்ட் urges him to love. Octavia, so Octavia வந்து ஆண்டனியோட வைஃப். ஆக்சுவலி ஆண்டனிஸ் ரோமன் வைஃப் comes to win. So Chairman and Iris, so Chairman and Iris is nothing but faithful attendants of Cleopatra. So Cleopatra's faithful attendants. So 8th one, Milton attitude towards bishop and church government was shaped by. ஸோ மில்டனோட ஆட்டிடியூடை பற்றி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா what kind of work it is? It is the work of the first acquaintance with my poets. Actually in the work இது சாமுவேல் ஜான்சன் எழுதப்பட்ட the work இது. ஸோ மில்டன் பற்றி ஃபுல்லாக இதில் கொடுத்துருப்பாரு. ஸோ மில்டனோட லைஃப் பற்றி as well as வந்து பார்த்தீங்கன்னா மில்டனோட ஹிஸ்ட்ரி பற்றி, ஸோ as well as மில்டனோட ஹிஸ்டாரிக்கல் பர்சனல் பேக்ரவுண்ட், ஸோ மில்டனோட வியூஸ் எல்லாமே இதில் ஆப்வியஸாக வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மில்டனோட ஆட்டிடியூட். ஸோ மில்டனோட ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் பிஷப் அண்ட் சர்ச் கவர்மெண்ட் வாஸ் ஷேப்டு பை his belief in personal freedom of conscience. ஸோ அவரோட பிலீஃப், ஸோ மில்டனோட பிலீஃப் ஆக்சுவலி இதோட பர்சனல் பிலீஃப் இது. ஸோ அவரோட ஃப்ரீடம் இது. ஓகேங்களா, ஸோ மில்டன் வந்து எந்த சர்ச் வந்து ரிஜெக்ட் பண்ணி பேசியிருப்பார்னா எபிஸ்கோப்பல் சர்ச்சை வந்து ரிஜெக்ட் பண்ணி பேசியிருப்பார். ஸோ எபிஸ்கோப்பல் சர்ச் ஹைரார்கி இன் ஃபேவர் ஆஃப் பியூரிட்டன் ஐடியல்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் கன்சைன்ஸை பற்றி ரிஜெக்ட் பண்ணி பேசியிருப்பார். ஆஸ் வெல் அஸ் சிமிலர் சர்ச் கவர்னன்ஸை ரிஜெக்ட் பண்ணி பேசியிருப்பார். ஸோ இது வந்து பேம்ஃப்ளெட்ஸில் வந்து ஆக்சுவலி எழுதியிருப்பாங்க. ஆஃப் ரெஃபர்மேஷன் அந்த ரீசன் ஆஃப் சர்ச் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை வந்து பேம்ஃப்ளெட்டில் வந்து மில்டன் எழுதி சப்மிட் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், 9th one. Why is Mirabell considered as true wit in the play? ஸோ மிராபிள் வந்து எந்த பிளேயில் வராரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா த வே ஆஃப் த வேர்ல்டு. ஸோ த வே ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற பிளேயில் வராரு. இட் இஸ் பை வில்லியம் கான்க்ரெட் இன் 1700 இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிராபிள் கன்சிடர்ட் அ ட்ரூ விட் இன் அ பிளே. ஸோ எதை வந்து ட்ரூ விட்டாக வந்து கன்சிடர் பண்ணி சொல்லியிருப்பார் வந்து பார்த்தீங்கன்னா மிராபிள் வந்து ஆக்சுவலி மிராபிள்ஸ் வித் சப்போர்ட் சின்சியர் லவ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் மிராபிள் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபெய்னால். ஸோ மிராபிளோட ட்ரூ விட் என்னது இதில்? ஸோ மிராபிளோட விட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் சின்சியர் லவ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் மிலமெண்ட். ஸோ மிலமெண்டோட லவ்வர் ஆஸ் வெல் அஸ் மிஸ்ஸஸ் ஃபெய்னால். ஸோ 10th one. To his coy mistress, the speaker argument is structured in. So to his coy mistress. So to his coy mistress அப்படின்ற ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா யார் எழுதுனாங்க அப்படின்னா it is written by Andrew Marvell. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the speaker argument is structured in.
ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பார்னா இட் இஸ் ஆக்சுவலி டு ஹிஸ் காய் மிஸ்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பார்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, மொத்தம் 3 பார்ட்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணி பேசியிருப்பார். வாட் இஸ் தட் இஸ் இஃப் பட் தேர் ஃபோர். ஸோ இஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சொல்லியிருப்பாருன்னா வி ஹேட் டைம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ நமக்கு டைம் இருக்குது அப்படின்றதுக்காக இஃப் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். பட் வி டோன்ட். ஸோ வி டோன்ட் ஹாவ் டைம் இஸ் நத்திங் பட் டெத் இஸ் கம்மிங். ஸோ டெத் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் வந்து சொல்கிறாங்க டெத் வந்து சூனாக வரப்போகுது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், டோன்ட் அப்படின்னு சொல்லுவோம், வி டோன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் அ பட். ஸோ இஃப்னா வி ஹேட் டைம், டைம் இருக்குன்னு அர்த்தம். பட் வி டோன்ட். therefore. So therefore is nothing but let's embrace life and passion now. So let's embrace life and passion now. It is a therefore. Okay, so today we have discussed the 10 questions. So I think so it will be very useful for you. So the questions எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா